நண்டு குஞ்சு மீன் குஞ்சு நான் சொல்லியிருக்கேன், கேட்டிருக்கேன் உங்களுக்கு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்போது இந்த மீன் குஞ்சுக்கு ரொம்ப கவலை. இந்த நண்டு குஞ்சு என்னடா நம்ம ஸ்ட்ரைட்டாக நின்றுடும், இந்த நண்டு குஞ்சு மாத்திரம் இப்படி போகுது, இது என்னடா மாத்திரம் நீந்த கற்று கொடுக்குது. இதான் இந்த நண்டு குஞ்சால் ஸ்ட்ரைட்டாக நீந்தவே முடியல. ஐயோ நம்ம ஃப்ரெண்டு இப்படி இருக்கானே, இது என்ன பிரச்சனையாக இருக்கும் இவனுக்கு, இவன் அந்த டாக்டர்கிட்டே கூப்பிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி முதுகெலும்பி அதை மாற்றி வைப்போமா அப்படின்னு மீன் குஞ்சு நினச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் நண்டு குஞ்சு மீன் குஞ்சை தான் வீட்டுக்கு லஞ்சுக்கு அழைக்குது. ஹலோ ஃப்ரெண்ட், என் வீட்டுக்கு லஞ்சுக்கு வரையா? வரேன். நண்டுடைய வலைக்குள்ளே பொந்துக்குள்ளே மீன் குஞ்சு கூட்டிகிட்டு போனோடனே, மேம் என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், ஓடி வாங்கன்னதும் அங்கேருந்து தாய் நண்டு கரண்டியோட இப்படி வந்துச்சு. என்னடா அம்மாவும் இப்படி தான் வர்றா அப்படின்னாச்சு. அப்புறம் டேட் வந்துட்டாரு, பைக் சத்தம் கேட்குறது. டேட் வந்து டேட் என் ஃப்ரெண்டு வந்துருக்கான், அங்கேருந்து பைக்கை விட்டு இறங்கி இப்படி ஓடி வந்தாரு. ஹாய் அப்படின்னாரு. என்னடா இவர், ஓ இது இவன் மிஸ்டேக் இல்லை, இது யாரோட மிஸ்டேக்கு, அம்மா அப்பாவோடைய மிஸ்டேக்கு. அந்த வாரிசு தப்பாமல் வந்திருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு எதை சொல்லி கொடுக்குறோமோ அதுதான். பிள்ளைகளை ஸ்டாண்டர்டாக விடுங்க, மெச்சூர்டாக திங்க் பண்ணுங்க. நீங்கள் குடிசையில் இருந்தீங்கக்காக அவனும் குடிசையில் இருக்க நினைக்காதீங்க. நீங்கள் இப்படி தான் புரணி பேசிக்கிட்டே திரிவீங்க மாதிரி பிள்ளைகளை புரணி பேச வைக்கக்கூடாது. நீங்கள் பொய் சொல்வீங்கக்காக பிள்ளையை பொய் சொல்ல வைக்கக்கூடாது. நீங்கள் சிறுமையில் கஷ்டப்பட்டதுக்காக அவனு மேலே பெரிய பாரத்தை சுமத்தக்கூடாது. என் பிள்ளைய ஒரே நாளில் கலெக்டர் ஆக்கிற முடியுமா ஐயா? எல்கேஜி படிக்கணும், யூகேஜி படிக்கணும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 10th பாஸ் பண்ணணும், அதே பெரிய மலை. அப்புறம் +2 பாஸ் பண்ணணும், அப்புறம் டிகிரி போகணும், அப்புறம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும், அதுலேயும் பாஸ் பண்ணணும், ஜிகே வேணும், அறிவு வேணும், அதுக்கு பிறகு கலெக்டர் ஆகலாம். நீ எல்கேஜிலே கலெக்டர் ஆக திணிக்கணும்னா முடியாது. கர்த்தருக்கும் பிள்ளையை ஒப்பு கொடுத்துரு, கையை தட்டுங்கண்ணே. வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம். என்ன செய்யணும்? நீங்கள் கர்த்தருக்கு உன் பிள்ளைகளை ஒப்புக்கொடு, கர்த்தரால் அவர்கள் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கிருபை என்னும் கிரீடம்.